السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் புனிதமிக்க இந்த ரமலான் மாதத்தில் நபிமார்களின் வரலாறு என்ற தொடர் நிகழ்ச்சியில் நாம் எல்லாம் தொடர்ந்து பங்கெடுத்து வருகிறோம். நேற்று வரை உலகம் படைக்கப்பட்டதிலிருந்து நபிமார்களுடைய சில இலக்கணங்கள் வரை நாம் அறிந்திருக்கிறோம். நபிமார்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் மனிதர்களாக இருந்தார்கள். அவர்களுடைய குணாதிசயமும் மனிதத்தன்மை பெற்றதாக இருந்தது. அவர்களுடைய தோற்றமும் மனித தோற்றமாகத்தான் இருந்தது. அவர்களுடைய ஆற்றலும் மனிதருக்குரிய ஆற்றலாகத்தான் இருந்தது என்பதையெல்லாம் தகுந்த சான்றுகளோடு நாம் உங்களுக்கு சொன்னோம். இந்த இடத்துல நமக்கு ஒரு சந்தேகம் வரும். என்ன சந்தேகம் என்று சொன்னால், ஒரு மனிதர் தான் இறை தூதர்னு சொல்றாரு, ஆனால் நம்மள மாதிரியே இருக்கிறாரு. அப்படின்னா யாரு வேணாலும் இறை தூதர் ஏமாத்திட்டு போயிடலாமே. அப்ப எப்படி இறை தூதர் நம்புறது? இறை தூதர்னு ஒருத்தர் சொல்றாருன்னு சொன்னா அவர் தோற்றம் மனித தோற்றமா இருக்குது, அவருடைய கேரக்டர் மனித கேரக்டரா இருக்கிறது, அவருடைய ஆற்றல் மனித ஆற்றலா இருக்கிறது. அப்ப இறை தூதர்னு அவர் சொல்றாருன்னா நம்ம எப்படி நம்புறது? அப்ப கண்டவனும் சொல்லுவானா, அவனைதான் இறை தூதர் நம்ப வேண்டி வருமே. அப்படி ஒரு நிலையில அல்லாஹ் நம்மளை தள்ளுவானா? அப்ப இறை தூதர் நம்புறதா இருந்தால் மனிதனை பிடிச்சி இறை தூதர்னு சொல்றோம். மலக்கு அனுப்புறது இல்ல. மலக்கு அனுப்பி இருந்தால் அது தனித்தன்மையா இருக்கு, கண்டுபிடிச்சுக்கிறாங்க. மனிதனை இறை தூதரை அனுப்பக்கூடிய நேரத்தில் இறை தூதர் என்று கன்ஃபார்ம் பண்ணுவதற்கு என்ன மாதிரி வேணும்ல? அப்பதானே இறை தூதர் நம்பலாம். அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த கேள்விக்கு விடை தருகிறான். என்ன தர்றான்னு கேட்டா, நபிமார்களாக அனுப்பப்பட்ட யாராக இருந்தாலும் அவர்களுக்கு அற்புதங்கள் கொடுக்கப்பட்டுதான் அனுப்பப்பட்டது. இது இஸ்லாத்தினுடைய நிலைப்பாடு, குர்ஆனுடைய ஜட்ஜ்மெண்ட். அப்ப நபிமார்கள் இறை தூதர் ஒருத்தர் சொல்றதா இருந்தா, நான் இறை தூதர் தான் என்பதற்கு மனிதர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய சான்றை அவர் சமர்ப்பிக்க வேண்டும். அந்த சான்றை அல்லாஹ் கொடுப்பான். அவர்கள் கேட்ட பிறகு கொடுப்பான், அல்ல கேட்காம ஆல்ரெடி முந்திக்கிட்டு அல்லாஹ் கொடுப்பான். சில அற்புதங்களை மக்கள் கோரிக்கை வைத்த பிறகு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். சில அற்புதங்களை தூதரா நியமிக்கும் போதே கொடுத்து, போ இந்த அற்புதங்களை எல்லாம் உனக்கு தந்திருக்கிற, போய் இறை தூதர் நிரூபிச்சுக்க என்று அல்லாஹ் சொல்லுவான். இது நீங்கள் இறை நபிகள் நாயகத்துக்கு பிறகு நான் ஒரு இறை தூதர் ஒருத்தர் சொல்றாருன்னு வைங்க, அவர் நபின்னு சொன்னாலும் சரி ரசூல்னு சொன்னாலும் சரி, உங்களுடைய அத்தாட்சியை கொண்டு வாங்க. எங்க அறிவுல தோல்வி அடையக்கூடிய அளவுல நீங்க அல்லாஹ்வுடைய தூதர் தான் என்பதற்கு ப்ரூஃப் கொண்டு வாங்கன்னு கேட்கணும். அது எங்க இருந்து நம்ம எடுக்கிறோம்னு கேட்டா, திருமறை குர்ஆன் சொல்லுகிறது 3வது அத்தியாயம் 184வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், பொய்யின் கذبூக நபியே, உண்மை அவர்கள் பொய்ப்படுத்துவார்களானால் ஃபகத் குذிப ருசுலும் மின் கப்லிக, உமக்கு முன்னர் பல தூதர்கள் பொய்யர் என கருதப்பட்டுள்ளனர். ஜாஊ பில் பையினாத்தி, அவர்கள் தெளிவான அத்தாட்சிகளை கொண்டு வந்தனர். முந்தி உள்ள நபிமார்கள் எல்லாம் தெளிவான பையினாத்துனா அற்புதங்கள், தெளிவான அத்தாட்சிகளை அவர்கள் கொண்டு வந்தனர். அவர்களையே பொய்யர் என்றுதான் சொன்னார்கள். அதனால உண்மை பொய்யர் என்று சொல்வதில் நீ ஆச்சரியப்படாத என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் சொல்றான் 3:184. அப்ப முந்தி உள்ள நபிமார்கள் எல்லாம் அற்புதங்களோடு வந்தார்கள் இந்த வசனம் சொல்கிறது. அதே மாதிரியான கருத்தை 7வது அத்தியாயம் 101வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், தில்கல் குர்ஆன் அகுஸ்ஸு அலைக மின் அம்பாயிஹா, இந்த ஊர்களின் வரலாறுகளை முஹம்மதே உமக்கு நாம் சொல்கிறோம். வலகத் ஜாஅத்துஹும் ருசுலுஹும் பில் பையினாத், அவர்களுடைய தூதர்கள் அவர்களிடத்திலே தெளிவான அற்புதங்களை கொண்டு வந்தார்கள். அவர்களுக்கு அனுப்பப்பட்ட தூதர்கள் அவர்களிடத்திலே தெளிவான அற்புதங்களை கொண்டு வந்தார்கள். வமா கானூ லியுமினூ பிமா கஸபு மின் கப்லு, ஏற்கனவே அவர்கள் இறைவனிடத்திலிருந்து தூதர் வரமாட்டார் என்று நம்பியிருந்த காரணத்தினால் அவர்கள் நிராகரித்தார்கள். அற்புதங்களை பார்த்துட்டு தான் நிராகரித்தார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 7வது அத்தியாயத்தில் 101வது வசனத்தில் சொல்கிறார். இதே கருத்தை 35வது அத்தியாயத்திலையும் 35 அத்தியாயம் 25வது வசனம் ஜாஅத்துஹும் ருசுலுஹும் பில் பையினாத் என்று சொல்கிறார். அதே மாதிரி 10வது அத்தியாயம் 74வது வசனத்துல
சும்ம பாதனா மின்பாதிகி ருசுலன் இலா கோமிஹிம், பிறகு மூசாவுக்கு பிறகு அவர்களுடைய சமுதாயங்களுக்கு பல தூதர்களை அனுப்பி வைத்தோம். ஃபஜாஊஹும் பில் பையினாத், எல்லோருமே அற்புதங்களை கொண்டு வந்தார்கள். அல்லாஹ் சொல்றான் 10:74. அதே மாதிரி 10:13 சொல்லி காட்டுறான், ஏற்கனவே அழிக்கப்பட்ட சமுதாயம் இருக்குது, அவ்வளவு பேருக்கு அற்புதத்தான் கொடுத்திருந்தோம், அற்புதத்தை பார்த்து விட்டு நிராகரித்த காரணத்தினால்தான் நம்ம அழிச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்றான். வலக்கத் அஹ்லக்னல் குரூன மின் கப்லிக்கும், உமக்கு முன்னர் பல சமுதாயங்களை நாம் அழித்திருக்கிறோம். லம்மா லலமு, அவர்கள் அநியாயம் செய்த பொழுது அளித்திருக்கிறோம். வஜாத்துஹும் ருசுலுஹும் பில் பையினாத், தூதர்கள் தெளிவான சான்றுகளை அந்த மக்களுக்கு கொண்டு வந்தார்கள். நான் இறை தூதர் தான் என்று நிரூபிக்கிறதுக்கான சான்றுகளை கொண்டு வந்தார்கள். இப்படி ஒவ்வொரு தூதர்களும் சான்று கொண்டு வந்தார்கள் என்பதற்கு வேறு சில வசனங்கள் எண்களை மட்டும் நீங்க குறித்துக்கலாம். இதே கருத்தில் வரும். 40வது அத்தியாயம் 22வது வசனம், 9வது அத்தியாயம் 70வது வசனம், 64வது அத்தியாயம் 6வது வசனம், 40வது அத்தியாயம் 50வது வசனம், 57வது அத்தியாயம் 25வது வசனம். இந்த வசனங்களில் எல்லாம் அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, உமக்கு முன்னர் அனுப்பப்பட்ட தூதர்கள் தெளிவான அற்புதங்களை மக்களுக்கு கொண்டு வந்தார்கள். அற்புதங்களை பார்த்துட்டு தான் அவர்கள் மறுத்தார்கள், அற்புதங்களை பார்த்துட்டு தான் ஏற்க மறுத்தார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். அப்ப ஃபர்ஸ்ட் நீங்க என்ன நம்பணும்? இறை தூதர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் மனித வடிவத்தில் வந்தாலும் அற்புதங்களை செய்தார்கள். ஆனால் இந்த அற்புதங்கள் விஷயத்துல நிறைய பேர் தப்பு பண்றாங்க. சில ஆளுக்கு கொஞ்சம் மாடனா போற நினைச்சுக்கிட்டு அதெல்லாம் கிடையாது, அற்புதம் கிடையாது, அப்படிலாம் ஒண்ணு கிடையாது, அதெல்லாம் நடக்கல, கைத்தறி பாம்பா மாறுமா, அது எப்படி நடக்கும் இப்படின்னு சொல்லக்கூடிய சில பேரும் இருக்கிறார்கள். வேறு சில பேர் என்ன செய்யறாங்க தெரியுமா? நபிமார்கள் என்ன வேண்டாலும் செய்வாங்க, அற்புதம் செய்வாங்க. உடனே அவங்களுக்கு என்னவோ சொந்தமா ஆற்றல் இருக்கிற மாதிரியும், அவங்க எதை நினைக்கிறாங்களோ அதையெல்லாம் செஞ்சிருவாங்க என்ற மாதிரியும் அற்புதத்தை இப்படி இடம் போட்டுக் கொண்டவர்களும் மக்கள் இருக்கிறார்கள். சில பேர் நினைக்கிறாங்க அற்புதம் கிடையாது, சில பேர் நினைக்கிறாங்க நபிமார்கள் நினைச்சதெல்லாம் செஞ்சிருவாங்க, அவங்களுக்கு இதே கிடையாது, இறை தூதரா இருக்கிறதுனால அவங்க என்ன நினைக்கிறாங்க அதெல்லாம் செஞ்சிருவாங்க என்று ரெண்டு விதமா நினைக்கிறாங்க. ரெண்டு கருத்துமே தப்புன்னு குர்ஆன் சொல்லுது. அந்த மாதிரி நினைக்கிறது தப்பு, இந்த மாதிரி நினைக்கிறது தப்பு. அற்புதம் என்ன ஃபர்ஸ்ட் நீங்க விலை கொள்ளணும். இறை தூதர்கள் செய்யற அற்புதம் என்று சொன்னால், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஒரு நாள் 24 மணி நேரம், இந்த 24 மணி நேரத்துல ஒரு லட்சக்கணக்கான காரியங்கள் நமக்கு செய்ய முடியும். பல விதமான காரியங்கள் செய்கிறோம் 24 மணி நேரத்துல. இந்த மாதிரியான ஒரு நாட்கள்ல நபிமார்கள் செய்த அற்புதம் என்று எடுத்து பார்த்தீர்களேயானால், மொத்தத்துல அவங்க செஞ்ச அற்புதம் எல்லாம் மொத்தமா பட்டியல் போட்டு பார்த்தீங்கன்னு சொன்னா, அதெல்லாம் ஒரு நாள்ல உட்கார்ந்து செய்ய ஆரம்பிச்சோம்னா ஒரு 2 மணி நேரம் செஞ்சு முடிச்சிடலாம். 2 மணி நேரத்துல ஒரே வரிசையா செய்ய சொன்னோம்னு சொன்னா அதுக்கு எவ்வளவு டைம் பிடிக்கும்? 2 மணி நேரம் தான் பிடிக்கும். இந்த 2 மணி நேரம் தான் அவர் வாழ்ந்தார் உலகத்துல இல்ல. 65 வருஷம் 70 வருஷம் வாழ்ந்திருக்கிறாரு. அப்ப 65 நாள் இல்ல, 65-70 வருஷம் ஒருத்தர் வாழ்ந்தார்னு சொன்னா அவருடைய எத்தனை மாதங்கள் அதுக்குள்ள இருக்கிறது, எத்தனை நாட்கள் இருக்கிறது, எத்தனை மணித்துளிகள் இருக்குன்னு பாருங்க. அப்ப ஆயிரக்கணக்கான மணிகள் வாழ்ந்த ஒருத்தருடைய அற்புதத்தை கணக்கெடுத்தீங்கன்னு சொன்னா 2 மணி நேரம் கூட அடங்காது, 2 கம்மியான இருக்கும், 2 செகண்ட்ல செய்யற அற்புதம் இருக்கும். ரொம்ப குறைவு அற்புதம். அவங்க வாழ்க்கையெல்லாம் அற்புதமா இருக்குல்ல, எப்போது ஒரு அற்புதத்தை செஞ்சு காட்டுவாங்க, அதோட முடிஞ்சு போச்சு. இதான் அற்புதங்கிறது. அவர் வாழ்க்கையே அற்புதமா இருக்க நினைக்க கூடாது. நம்மள மாதிரியே கவலைப்படுவாரு, நம்மள மாதிரியே துன்பப்படுவாரு, நம்மள மாதிரியே அடி வாங்குவாரு, நம்மள மாதிரியே ஊருக்கு வருத்தப்படுவாரு, நம்மள மாதிரியே பசியால துடிப்பாரு, நம்மள மாதிரியே வேதனையால துடிப்பாரு, நம்மள மாதிரியே நோயா எல்லாம் நடந்துகிட்டே இருக்கு. நான் இறைத்துவன்னு காட்டுவதற்காக வேண்டி ஒரு அற்புதம் மொத்த வாழ்க்கையில 4, 5, 3, 2, 1 இப்படிதான். லட்சக்கணக்கில் அற்புதம் கிடையாது, வாழ்க்கையை மொத்தத்துக்கு அற்புதம் கிடையாது. இப்படிதான் அற்புதங்கள் நிகழ்ந்தன. மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு 9 அற்புதத்தை கொடுத்து அனுப்பணும் அப்படின்னு எண்ணியே அல்லாஹ் சொல்றான். அவருக்கு அதிகமாக கொடுக்கப்பட்டது. அவருக்கு கொடுத்த அல்லாஹ் எண்ணி சொல்லும் போது திஸ்ஆயாத்தின்றான், 9 தெளிவான அற்புதங்களை கொடுத்து அனுப்பினோம். இவ்வளவுதான் மூசா நபியுடைய அற்புதமே. ஈசா நபிக்கு அதை விட கொஞ்சம் கம்மியா இருக்குது. இப்படியாக சில அற்புதங்கள் கொடுக்கப்பட்டு தவிர இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்டா, நபிமார்கள்ங்கிறவங்க அது வாட்டுக்கு மந்திரம் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, டெய்லி என்ன நினைக்கிறாங்களோ செஞ்சுட்டே இருப்பாங்க, அப்படிலாம் கிடையாது. அந்த சில அற்புதங்களை கூட அவர்கள் தீர்மானித்து எடுத்துக்கொள்ள முடியுமா என்று கேட்டால் அதுவும் இல்லை. இறை தூதரா வர்றாங்களே, மனிதரா வாழ்ந்துகிட்டே இருப்பாங்க, அற்புதம் கேட்பாங்க, ஒரே ஒரு அற்புதத்தை அவங்க செய்ய நினைப்பாங்க, செய்ய முடியாது. அற்புதத்தை செய்ய நினைச்சாங்கன்னு சொன்னா, யாரெல்லாம் அந்த மாதிரி கேட்கிறாங்களே, எனக்கு ஏதாவது ஒரு அற்புதம் கொடுவேன், நீ கொடுத்தா நாங்க செஞ்சிருவோம் அப்படின்னு அல்லாஹ்விடத்துல முறையிடுவாங்க. அல்லாஹ்வா கொடுத்தா எஸ்னா செய்ய முடியும், அல்லாஹ் முடியாதுன்னு செய்ய முடியாது. அப்ப எந்த ஒரு அற்புதத்தை எப்ப நிகழ்த்துவதாக இருந்தாலும் அல்லாஹ் செய்யணும் என்று ஆர்டர் பண்ணா மட்டும்தான் அவரிடமிருந்து அந்த காரியம் நிகழும்.
மற்ற நேரங்கள்ல அவர் மனுஷனா இருப்பார். அல்லாஹ்விடமிருந்து செய்யின் ஒரு ஆர்டர் வரும் பொழுது மட்டும் அவரிடமிருந்து ஒரு எக்ஸ்ட்ராவான ஒரு பவர் வெளிப்பட்டு சில காரியங்கள் நிகழும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மண்ணை வீசி எறிஞ்சாங்க. மண் என்ன வேலை செய்யும்? சும்மா வேற கண்ணுல வேண்டா படுமே, பெரிய வேலையெல்லாம் செய்யாது. அல்லாஹ்வுடைய அற்புதமாக அது வந்து அந்த நேரத்தில் காட்ட வேண்டி வந்ததுனால பல பேரை அது பாதித்ததாக நம்ம படிக்கிறோம் இல்லையா? எரியும் போதெல்லாம் அப்படி நடக்கல, அந்த ஒரு நேரத்தில் நடந்தது. எரிகிற எல்லா நேரத்திலையுமே அந்த மாதிரி விளைவு ஏற்பட்டுச்சான்னு கேட்டா ஏற்படவே இல்லை. இப்படித்தான் அற்புதங்களை பற்றி நம்ம புரிஞ்சுக்கிறோம். இதுக்கு சான்றாக திருக்குறான்ல இருந்த அறவே இல்லை என்று சொல்லுவதும் தப்பு, முழுக்க முழுக்க மந்திரவாதி மாதிரி அவங்க இருந்தாங்க அப்படின்னு சொல்லுவது, நினைச்சதெல்லாம் செஞ்சாங்க, மக்கள் கேட்டதெல்லாம் செஞ்சு கொடுத்தாங்க, யார் வந்து கேட்டா அந்த அற்புதம் தூக்கி வச்சாங்க என்று நம்ம நினைத்தோம் என்று சொன்னா அதுவும் தப்பு. அந்த ஆற்றல் அவர்களுக்கு இல்லவே இல்லை. அவர்கள் வழியாக அவன் செய்கிறான், அவன் நாடுபோல் செய்கிறான், இவங்க நாடுபோல் மருத்துவமும் செய்கிறான். இதுக்கு திருக்குறள் எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா 40வது அத்தியாயம் 78வது வசனம். இதில் அல்லாஹ் சொல்லுகிறான், வலக்கல் அர்சல்னா ருசுலம் மின் கப்லிக, உமக்கு முன்னர் பல தூதர்களை நாம் அனுப்பி இருக்கிறோம். மின்ஹும் மன் கஸஸ்னா அலைக்க, சில தூதர்கள் வரலாறு உமக்கு சொல்லி இருக்கிறோம். மின்ஹும் மல்லம் நக்ஸஸ் அலைக்க, வேறு சில தூதர்கள் வரலாறு உமக்கு சொல்லவில்லை அப்படின்னு சொல்லிட்டு, வமா கான லிரசூலின், எந்த ஒரு தூதராக இருந்தாலும் ஐயத்திய பி ஆயத்தின் இல்லா பி இத்னில்லாஹ், ஒரு அற்புதத்தை கொண்டு வருவதாக இருந்தால் அல்லாஹ்வின் அனுமதியின்றி கொண்டு வர முடியாது. எந்த தூதராக இருந்தாலும் சரி, ஒரு அற்புதம் செய்யறதா இருந்தா யா அல்லாஹ் இப்படி கேட்கிறாங்களே ஏதாவது ஒண்ணு காட்டுவேன்னு கேட்பாரு. அல்லாஹ் பல நேரத்தில் இல்லைன்றான், சில நேரத்தில் உன் மூலம் வெளிப்படுத்துற போ சேலஞ்சு பண்ணு அப்படின்னு சொல்லுவான். அப்ப அல்லாஹ் பெர்மிஷன் கொடுக்காமல் எந்த ஒரு தூதரும் அற்புதத்தை கொண்டு வர முடியாது என்று தெளிவான வார்த்தைகள், கருத்துலாம் இல்ல, சுத்தி வளைச்சுக்கிட்டு நம்ம கொடுக்கிற விளக்கம் இல்ல, நேரடி அர்த்தம். அதாவது குர்ஆனுடைய வசனத்துக்கு நேரடி அர்த்தம் என்னன்னு கேட்டா, வமா கான ரசூலின், எந்த தூதருக்கும் இல்லை ஐயத்திய ஆயத்தின், ஒரு அற்புதத்தை கொண்டு வருதல் இல்லா பி இத்னில்லாஹ், அல்லாஹ்வின் அனுமதி கொண்டே தவிர. அப்ப அல்லாஹ்வுடைய பர்மிஷன் இல்லாம எந்த ஒரு தூதர் அற்புதத்தை செய்ய முடியாது என்று 40:78 அல்லாஹ் சொல்றான். இதே கருத்தை இதே மாதிரியே 13வது அத்தியாயத்தில் 38வது வசனத்திலையும் சொல்றான். ஒரே வார்த்தை, இதே வார்த்தை 13வது அத்தியாயத்தில் 78வது வசனத்திலையும் சொல்லி காட்டுகிறான். 13வது அத்தியாயத்தில் 38வது வசனம். அதே மாதிரி இன்னொரு ஆயத்தில் சொல்லி காட்டுறான், காலத்துலகும் ருசுலுகும், மக்களிடத்தில் போய் தூதர்கள்லாம் சொன்னார்கள். என்ன சொன்னார்கள் கேட்டா, இன்னஹும் இல்லா பஷரும் மிஸ்லுக்கும், நாங்கள் உங்களை போன்ற மனிதர்களை தவிர வேறு இல்லை. ரசூல்மார்கள் தூதர்கள் போய் மக்கள்கிட்ட சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க? நாங்கள் உங்களை போன்ற மனிதர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு, வலாக்கின்னல்லாஹ யமுன்னு அலா மன் யஷாஉ மின் இபாதிஹி, அல்லாஹ் தனது அடியார்களில் நாடியவர்களுக்கு அருள் புரிகிறான், அந்த வகையில் எங்களை நபியாக்கி இருக்கிறான். உங்களை மாதிரி மனிதர் தான், நாடியவர்களுக்கு அல்லாஹ் அருள் புரிந்து எங்களை இறை தூதர் ஆக்கி இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இதை சேர்த்து சொல்றாங்க தூதர்கள். எதை சேர்த்து சொல்றாங்க? வமா கான லனா, எங்களுக்கு கிடையாது, அந்நாத்தியக்கும் பி சுல்தானின், உங்களிடத்திலே ஒரு சுல்தான் அற்புதம், ஆயத்தில் அற்புதம், பையினத்தில் அற்புதம், உங்களிடத்திலே ஒரு அற்புதத்தை கொண்டு வருதல் என்பது எங்களுக்கு கிடையாது. இல்லாது இதில்லா, அல்லாஹ் அனுமதி கொடுத்தாலே தவிர எங்களுக்கு அற்புதம் கொண்டு வர வேண்டாம். நீங்க என்னமோ எங்கிட்ட கேட்கறீங்க, நாங்க மனிதர்கள், அல்லாஹ்வா செய்யின்னு எனக்காக சொன்னாண்டா செய்வோம், அவ்வளவுதானே தவிர நீங்க கேட்கணும் நாங்க செய்யற அளவுக்கு நாங்க அதிகாரம் படைச்சவர்களாகவோ சக்தி பெற்றவர்களாக நாங்க இல்ல, நாங்க மனிதனா தான் இருக்கிறோம். அல்லாஹ் அனுமதித்தால் மாத்திரம் நாங்க செய்வோம், ஒன்னு ரெண்டு செய்வோம். அவன் என்ன அனுமதி செஞ்ச நாங்க செய்வோம் கூட அர்த்தம் கிடையாது. அல்லாஹ் அனுமதிக்கிற அவன் செய்யறான், இவர் வழியா செய்யறான், அவ்வளவுதான். அந்த நேரத்தில் என்ன செய்யறான்? இவர் கை மூலமா அவன் செய்யறான், இவர் கால் மூலமா அவன் செய்யறான், இவர் வாய் மூலமா அவன் செய்யறான், நான் செய்வேன் அல்லாஹ் செய்வான் அப்படின்னு அர்த்தம். அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இறை தூதர்கள் என்று நம்புவதற்காக வேண்டிய மக்கள் நம்ப மாட்டாங்க இல்லையா, அதுக்காக வேண்டிய அற்புதங்களை கொடுக்கிறான். ஆனால் அல்லாஹ் கொடுத்தா மட்டும்தான் அவங்க செய்ய முடியும், மந்திரவாதி அவங்க இருக்கல. இந்த அற்புதத்தை ஒண்ணு அற்புதத்தை வச்சுக்கிட்டு முல்லா நபி ஒரு கைத்தடியை போட்டு பாம்பா மாறுனுச்சு உடனே எப்படி விளங்கி வச்சிருக்காங்க தெரியுமா? நம்ம சமுதாயத்துல இந்த தேலு பாம்புலாம் தஞ்சாவூர் ஜில்லாவில் வந்துச்சுன்னு சொன்னா அதுக்கு ஒரு பாத்தியா ஓடுவாங்க. வீட்டுல தேல் வந்துருச்சுன்னு வைங்க, பாம்பு வந்துச்சுன்னு வைங்க, அதுக்கு ஒரு பாத்தியா ஓடுவாங்க. ஏன் ஓடுறீங்கன்னு கேட்டா அது மூசா நபி பாத்தியா, அதுக்கு பேரு. ஆமாங்க, அதுக்கே அந்த தேலுக்கு மூசா நபிக்கு என்னங்கன்னு கேட்டா அவர் இந்த கைத்தடியை போட்டு பாம்பாக்கி எல்லாம் பிடிச்சிட்டு போடுவாரு. அதுக்காக அவர் பேர்ல அப்ப எப்படி இறங்கி வச்சிருக்காங்க பாருங்க அற்புதத்தை. அற்புதம் சொன்னா என்ன, மூசா நபிக்கு அந்த டியூட்டி இருக்கிற மாதிரியும் அவர் நினைச்சோட பிடிச்சிருவாங்கிற மாதிரியும் மூத்தா போன பிறகு கூட அவர் அழித்து போயிருவாருங்கிற மாதிரி என்ன செய்யறாங்க இவங்க நினைக்கிறாங்க அற்புதத்தை பத்தி. அப்படி இல்லைன்னு எல்லாம் சொல்றான், நபிமார்கள் சொன்னதா சொல்றான். ஒமா கானலக்கும் அந்நாத்தியக்கும் பி சுல்தானின் இல்லா பி இத்னில்லாஹ்,
அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாமல் உங்களிடத்தில் எந்த அற்புதத்தை எங்களால் கொண்டு வர முடியாது என்று ரசூல்மார்கள் மக்களிடத்தில் சொன்னார்கள் என்று 14வது அத்தியாயம் 11வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி இன்னொன்னு நீங்க பார்க்கணும், அல்லாஹ் ஒரு அற்புதத்தை நிகழ்த்தி காட்டும் போது சூரத்துல் பக்கரா எடுத்தீங்கன்னா ஒரு அற்புதத்தை அல்லாஹ் சொல்றான். அது மூசா நபி வரலாறுல விரிவா சொல்லிக்கிறோம். அவங்க சமுதாயத்தில் ஒரு முறை கொலை பண்ணிட்டாங்க. கொலை பண்ணிட்டு யாரு கொலையாளின்னு கண்டுபிடிக்க முடியல. ஒரு ஆள் கொல்லப்பட்டு கிடக்கிறார், கொலையாளி யாருன்னு கண்டுபிடிக்க முடியல. மூசா நபிட்ட வந்து நீ இறை தூதர் தானே, நீ கொலையாளியை கண்டுபிடிச்சு சொல்லு அப்படின்னு கேட்கிறாங்க. கண்டுபிடிச்சு கேட்டா அவருக்கு என்ன மனசு தானே, எனக்கு என்னப்பா தெரியும் கேட்கிறாரு. அப்ப அல்லாஹ்ட்ட துஆ செஞ்சவன் அல்லாஹ் என்ன பண்றான்னு கேட்டா சம்பந்தம் இல்லாத ஒண்ணு மாதிரி நமக்கு தெரியும். அதை சொல்றான், ஒரு மாட்டை இருக்கு சொல்லு, ஒரு மாட்டை இருக்க சொல்லுங்க. அவங்க என்ன கேட்டாங்கன்னா கொலையாளி யாருன்னு சொல்லுன்னு கேட்டா மூசா நபி கிட்ட மூசா நபி என்ன பதில் சொல்றாரு, மாட்டா இருக்குன்னு எல்லாம் சொல்றான், கிண்டல் பண்றியா நீ அப்படி கேட்டாங்க. தத்தகுதுனா ஹுசுவா, எங்களுக்கு கிண்டல் பண்றியா நீ, கொலையாளி யாருன்னு கேட்டா மாட்டா இருக்கிற, அட இப்படித்தாப்பா அல்லாஹ் சொன்னான்னு திருப்பி வச்சிடறாரு. அப்படியா, சரி மாட்டா அறுத்தாச்சு, என்ன மாடு கலர் எல்லாம் கேட்டாங்க. அதெல்லாம் கேட்டுக்கிட்டு முடிச்சோட மாட்டா அறுத்தாச்சு. மாட்டை அறுத்துன்னு அல்லாஹ் என்ன பண்றான்னு கேட்டா குல் நகரி, அப்பயும் மூசாவுக்கு என்னத்துக்கு சொல்றான்னு தெரியாது. அல்லாஹ் என்ன சொல்றான்னா குல் நகரி பூகு பாலிஹா, அந்த மாட்டில் ஒரு துண்டை எடுத்து, ஒரு இறைச்சி துண்டை எடுத்து இறந்தவன் மீது போடுங்கள், உடனே அவன் தன்னை கொன்றது யார் என்று அவன் எழுந்து சொல்வான். இது அல்லாஹ் செஞ்சு காட்டுறான். இறை தூதர் சந்தேகம் கொண்டாங்க இல்லையா, இறை தூதர் அந்த கொலையாளி கண்டுபிடிச்சு சொல்லுண்டாங்கல்ல, அல்லாஹ் என்ன பண்றான்டா அவர் சுத்தி வளர்ச்சிட்டு நம்பிக்கை உண்டாக்குறதுக்காக வந்து மாட்டு இருக்க சொல்லி அதுல இருந்து ஒரு இறைச்சி எடுத்து மேல போட்டவுடனே அவன் கொலையாளி சொல்லிட்டான், கதாலிக்கு யுகை இல்லாமல் மௌத்தா, இப்படித்தான் இறந்தவர்களை எல்லாம் உயிராக்குகிறான்னு சொல்லி குடிக்கிறான். இது 2வது அத்தியாயம் 73வது வசனத்தில் இருக்குது. இதை செஞ்சதுனால செத்து போன என்னது உயிராக்கிறார் அவரு, அப்படி அர்த்தம் செய்ய முடியாது. ஒரு அற்புத இறை தூதர் நிரூபிக்கிறதுக்காக வேண்டி ஒரு எவிடன்ஸ் மக்கள் கொடுத்தா வேண்டி இருக்கிறது. அவங்க சந்தேகப்பட்டு கேட்கறாங்க, 9 அற்புதத்தை கூட கொண்டு வந்தாரு, மேலும் சந்தேகப்படுறாங்க. அல்லாஹ் கொடுக்க விரும்பினா கொடுத்து விட்டான், சில இடத்துல கொடுக்க விரும்ப மாட்டான், கொடுக்க மாட்டான், கொடுத்தோம் நிப்பாட்டிக்கிறோம். அப்ப அந்த மாதிரி நாம் சொன்னோங்கிறான். அதாவது இப்ப என்ன கவனிக்க வேண்டிய விஷயம்னா, நம்ம இறந்தவர் எழுந்து தன்னை கொன்றவர் யாருன்னு சொல்லிட்டு மறுபடியும் செத்து போயிருவாரு. அதை அல்லாஹ் எப்படி சொல்றான்னு கேட்டா குல்னா, நாம் சொன்னோம், இன்று இபூஹும் காலிஹா, அதில் ஒரு பகுதி எடுத்து அடியுங்கள் என்று நாம் சொன்னோம், அதனால உயிர் பிழைத்தான் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் சொன்னதால நடந்திருக்கு. 2:23 பார்க்கலாம். அதே மாதிரி வந்து மூசா நபி கையில கைத்தறி வச்சிருந்தாங்க. இது மந்திரக்கோளா கிடையாது, இதனால நினைச்சதான் சாதிக்க முடியுமா, முடியாது. ஆனால் மக்கள் வந்து என்ன செய்யறாங்க, மூசா நபிட்ட வந்து தண்ணி வேணும்னு கேட்கறாங்க. பிரயாணம் போய்கிட்டு இருக்கிற இடத்துல தண்ணி தாகம், எங்கேயுமே ஆறு இல்ல, குளம் இல்ல, குட்டையும் இல்ல, ஒண்ணும் இல்ல, தண்ணி தேவைப்படுது. மூசா நபிட்ட வந்து தண்ணிக்கு முறையிடுறாங்க. மூசாவுக்கு என்ன பண்ணிருக்கலாம், தண்ணி தானே வேணும், இந்த வச்சுக்கிற மந்திர கோள் பாருங்க ஏதாவது செஞ்சிருக்கலாம். அவர் என்ன பண்றாரு, கையில இந்த கைத்தறி வச்சுதான் இருக்காரு. அவர் நல்லா இருக்கிறார், யாருலாம் தண்ணி கேட்கிறாங்களே, என் சமுதாயத்துக்கு தண்ணி கொடுங்க, ஏதாவது வழிகாட்டுவேன்னு கேட்கிறாரு. அப்படி எல்லாம் சொல்றாங்க. இரிஸ்கா மூசாலி கோமிகி, மூசா நபி தன் சமுதாயத்திற்காக வேண்டி தண்ணீர் கோரினார், நம்ம இடத்துல கோருகிறார். மக்கள் வந்து மூசா நபிட்ட கோர, மூசா நபி வந்து இறைவன்ட்ட கோருகிறார். அப்ப அல்லாஹ் சொல்றான், நாம் சொன்னோம் இம்ரிபி அசாக்கல் ஹஜர், உங்களுடைய கைத்தறியால் இந்த பாறையில் அடி, அப்பதான் தண்ணி வந்து பாறை பீரிட்டு என்ன செய்ய தண்ணி வருது. இவர் கைத்தறி வச்சிருந்தார் கையில, ஏற்கனவே இருந்துச்சு அவர்கிட்ட. இந்த கைத்தறி ஏற்கனவே பாம்பாவளா மாறி போற வேலையெல்லாம் செஞ்சும் காட்டிருக்கிறான். அல்ல அது செஞ்சு அல்ல சொல்லும் தான் நடக்கும். இவர் போடும் போது அது ஆகாது, இவர் அடிக்கும் போது தண்ணி பீரிட்டு வராது. இவர் என்ன செய்யறாரு, கையில வச்சிருக்க கைத்தறி வச்சுக்கிட்ட யாரெல்லாம் தண்ணி வேணும் அல்லாட கேட்கிறாரு. அல்லாதான் சொல்லி கொடுக்கறான், உன் கையில உள்ள கைத்தறினால பாறையில அடின்னு தண்ணி பீரிட்டு வந்தது அப்படின்னு சொல்லி 2:60 அத்தியாயம் 60வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி மூசா நபி அவர்கள் இன்னும் சொல்றாங்க, அந்த கைத்தறிக்கு அந்த அந்த சக்தி இருந்தா, மூசா நபிக்கு இருந்தா அவர் பயந்தார் தெரியுமா உங்களுக்கு. புறவன்ட்ட போய் அந்த மந்திரவாதிகளுக்கு முதல்ல போட்டி வைக்கிறாங்க. போட்டி வச்ச உடனே அவன் அங்க சூனியக்காரர்கள் சில வித்தைகள் எடுத்து போடுறாங்க. இவர் போட்ட உடனே என்ன ஆகுதுன்னு கேட்டா, இவரு கைத்தறிய போட்டு பாவமா இருக்கு இல்லையா. இதை பார்த்துட்டு மூசா நபிய தனக்குள்ள பயந்துட்டாரு. அப்ப இவரை எதிர்பார்க்காத ஒண்ணது மூசா, மூசா தனக்குள்ளே பயந்தார்னு சொல்லி கேட்டான். பயப்படாத, இன்ன காந்தலாவலா, நீதான் ஜெயிக்கக்கூடியவர் என்று நாம் சொன்னோம் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். 20வது அத்தியாயத்தில் அவரை எதிர்பார்க்கல, இந்த அற்புதத்தை வந்து இப்படி எல்லாம் நடக்கும் எதிர்பார்க்கல. அல்லாஹ் ஏதோ ஒரு வகையில் வெற்றி தருவான் மட்டும்தான் நினைச்சார தவிர இப்படி நடக்கும் எதிர்பார்க்கலாம். அது 20வது அத்தியாயத்தில் 68வது வசனத்தில் சொல்லி காட்டுறான். அதே மாதிரி வந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த இடத்துல கூட மந்திரவாதிகள் எல்லாத்தையும் போட்டாங்க. இந்த சம்பவம் மூசா நபி வரலாறுல சம்பவத்தை பின்னாடி தெரிவிங்க, எல்லாம் சஸ்பென்ஸா நினைக்க கூடாது, வரலாறுக்கு நம்ம போகல. மூசா நபிக்கு மந்திரவாதிகளுக்கு முதல்ல ஒரு போட்டி, அந்த போட்டியில் அவர்கள் வித்தையெல்லாம் காட்டுறாங்க. காட்டினோட இவர் என்ன செஞ்சிருக்கணும், கைத்தறியை ஒன்ன போட்டுக்கணும்ல, போடல. அவர் நிக்கிறாரு, ஆடு வரும் நம்மள போட்டா நடக்கணும் தெரியுது.
அவர்கள் வித்தையெல்லாம் காட்டிட்டாங்க. காட்டி முடிச்ச உடனே அவர் வந்து திகைத்து போய் நிக்கிறாரு. திகைத்து எதுக்கு நிக்கிறாரு? ஆர்டர் வரணும். நானா இந்த கைத்தடியை போட்டால் ஒண்ணு ஆவாது, கைத்தடி தான் கிடக்கும். அவன் சொன்ன பிறகு போட்டா அதுல ஒரு வேலை நடக்கும் அப்படின்னு திகைத்து நிக்கிறாரு. அல்லாஹ் சொல்லி காட்டுறான், மூசா, மூசாவுக்கு உடனே நாம் அறிவித்தோம். எப்ப அறிவிக்கிறான்? ஸ்பாட்ல வச்சு அறிவிக்கிறான். அரை மணி நேரத்துக்கு முந்தி கூட அனுப்ப அல்லாஹ் கொடுக்கல, போகும்போதே சொல்லி அனுப்பல. அங்க போய் நிப்பாட்டை வச்சுக்கிட்டு என்ன செய்ய போறேங்கிறது அப்பதான் அவருக்கே தெரியுது. எல்லாம் போட்டாங்க, நான் என்ன பண்றது? இப்ப போட்டிக்குன்னு வந்தாச்சு, உன் சொல்லுக்கு நான் வந்துட்டேன், நான் எப்படி இதை பேஸ் பண்றது? அப்படி திகைத்து நிற்கும் பொழுது மூசா, மூசாவுக்கு நாம் அறிவித்தோம், அன் அல்கி அசாக்க, உமது கைத்தடியை கீழே போடு என்று அறிவித்தோம். அது அவர்கள் செய்ததை விழுங்கிவிட்டது. போட்டு அப்பதான் போடுறாரு. வித்தையை நடத்தும் பொழுது எப்ப போடுறாரு? வித்தையை பார்த்துட்டு பயப்படுறாரு. ஆர்டர் வருது, போடு, அப்பதான் நடக்குது வேலை. அவரை பட்ட நடக்காது. விலகுது. அப்ப இது எங்க இருக்குன்னா 7வது அத்தியாயத்துல 117 ரொம்ப வெயிட்டான வசனம். இது களத்துல நின்று கூட அவருக்கு அந்த அதை கொடுக்கல. 7வது அத்தியாயத்துல 117வது வசனத்துல எல்லாம் சொல்லி காட்டுறான். அதே மாதிரி இன்னொரு இடத்துல திகைச்சு போய் நிக்கிறாரு. கழிச்சுட்டு வர்றாங்க இவர்கள், கூட்டத்தார்கள் தப்பிச்சு ஓடுறாங்க. இவங்க மூசாவும் பனி இஸ்ராயலும் தப்பிச்சு ஓடுறாங்க. முன்னாடி வந்து கடல், பின்னாடி எதிரிகள். இங்கிட்டு திரும்ப அங்கிட்டு திகைச்சு ஓடும்போது வசமா மாட்டிக்கிட்டாங்க. முன்னாடி போனா கடல் வந்துருச்சு, அதை தாண்டி போக முடியல. இந்த பக்கம் வந்து அவங்க சுத்தி வளைச்சிட்டாங்க. அப்ப ரொம்ப திகைச்சு போய் நிக்கக்கூடிய நேரத்துல அப்போ நிக்கிறாரு. மக்கள் எல்லாம் கேட்கறாங்க, என்னப்பா யா மூசா, என்னால முதற்கும் மூசாவே நம்ம வசமா மாட்டிக்கிட்டவன், என்ன இந்த மாதிரி மாட்டி விட்ட, கொஞ்சம் கேட்டு மாட்டிக்கிட்டவன் சொல்லி மக்கள் எல்லாம் மூசா நபிட்ட வந்து முறையிடுறாங்க. அப்போ என்ன பண்றாரு மூசா அலைஹிஸ்ஸலாம்? இன்னும் ரப்பி சயஹ்தீன், என்னோடு என் இறைவன் இருக்கிறான், ஏதாச்சும் ஒரு வழியை காட்டுவான். என்ன வழி காட்டுவான்னு அவருக்கு தெரியாது. அவருக்கு கடல் பிளக்கும் என்றோ அதன் வழியா நம்ம தப்பிச்சு போவோம் என்றோ அவருக்கு தெரியாது. இல்லன்னா என்ன சொல்லிருப்பாரு? இந்த பாரு நான் காட்டுறப்ப ஒரு அடி அடிக்கும் பாரு, 2 பிளக்கணும் சொல்லிருக்கலாம். அவர் என்ன சொன்னாரு? இன்னும் ரப்பி சயஹ்தீன், என்னோடு என் இறைவன் இருக்கிறான், ஏதாவது வழி எனக்கு காட்டுவான், பொறுத்துருங்க காட்டுவான். பெருக்கி வந்துட்டானா கவலைப்படாத, காட்டுவான்டாரு. உடனே காட்டிட்டான்ல. உலகத அவுஹைனா இலா மூசா, உடனே மூசாவுக்கு நாம் அறிவித்தோம், அன் அஸ்ரிபி இபாதி ஃபல்ரிப் லஹும் தரீகன் ஃபில் பஹரி, கடலிலே ஒரு வழியை ஏற்படுத்தி என்று அவருக்கு நாம் வந்து அறிவித்தோம். அதே மாதிரி இன்னொரு இடத்துல இதே கருத்து அல்லாஹ் சொல்லி காட்டுறான், ஃபஅவுஹைனா இலா மூசா, மூசாவுக்கு நாம் அறிவித்தோம், அனிரிபி அசாக்கல் பஹர, உங்கள் கைத்தடியால் கடலை அடிப்பீராக என்று அறிவித்த உடனே ஃபன் ஃபலக, கடல் பிளந்தது. அறிவிச்ச உடனே பிளந்துச்சு. நாங்க கேட்கிறோம், இது அல்லாஹ்ட்ட வெயிட் பண்ணிட்டு இருக்கணும். அவரு இவருக்கே அற்புதம் செய்ய ஆற்றல் இருந்தா, அல்லது இவருடைய கைத்தடிக்கு அந்த ஆற்றல் இருந்தா, மக்கள் கேட்ட உடனே டப்புன்னு ஒரு அடி அடிச்சு வாதை உண்டாக்கி கடத்தி கொண்டு போன மக்களை கடல் பிளந்து வழி கொடுத்துல நல்லவர்கள் காப்பாற்றப்படுறாங்க, எதிரிகள் கூட கடல் அழிக்கப்படுகிறார்கள். இது வந்து இந்த சம்பவம் வந்து மூசா நபி வரலாறுல முக்கியமான ஒரு சம்பவம். அப்ப இந்த ஒரு விஷயத்துல வந்து அவர் அல்லாஹ்வுடைய உத்தரவு காத்துட்டு இருக்கிறார். அல்லாஹ் அடின்னு சொன்னவனதான் ஒரு கைத்தடி அப்படி வேலையும் செய்யுது. பாவமா இருக்கு அல்லாஹ் சொல்லும் போது, பாறையில் அடிக்கிறார் தண்ணி வருது அல்லாஹ் சொல்லும் போது, கடல் அடிக்கிறார் 2 பழக்குது அல்லாஹ் சொல்லும் பொழுது, அதுக்காக அவர் நினைக்கிறார் நடக்காது. அவர் அப்படி நடக்கும் அவருக்கு சொல்லப்பட்டு இருந்தால் அவர் அல்லாஹ் எதிர்பார்க்க மாட்டாரு. அல்லாஹ் வந்தாச்சு இந்த கையில வைத்து அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. அப்ப இதை நம்ம விளங்கிக்கிறோம். இது 26வது அத்தியாயத்தில் 63வது வசனத்தில் இதை காணலாம். 20வது அத்தியாயம் 77வது வசனத்திலையும் கூட இதை காணலாம். அதே மாதிரி ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை எடுத்துக்கிறங்க. அவர் எவ்வளவு அற்புதம் செஞ்சிருக்கிறாரு. அவருடைய அற்புதங்கள் எல்லாம் சொல்லி காட்டுறான். என்ன அற்புதம்? களிமண் மாதிரி ஒரு உருண்டையை செஞ்சு, இறைப்புதர்னு சொல்லி நம்பணும்ல அவங்க, செஞ்சு அதை வந்து பறவையா மாத்தி காட்டுவாராம். அப்படி ஒண்ணு செஞ்சு காட்டிருக்காரு. சில நேரங்கள் அதையே டெய்லி செஞ்சுட்டு இருப்பான்னு இல்ல, அப்படி செஞ்சு காட்டி மக்களுக்கு ஒரு இதை பண்ணிருக்கேன்னு சொல்றாரு. அதே மாதிரி வந்து வெண்குஷ்டம், பிறவி குருடு, இதுகள் எல்லாம் தீர்க்க முடியாத நோய் என்று சொல்றாங்க. பிறவி குருடு சரி பண்ண முடியாது. ஆல்ரெடி குருடா இருந்து பார்வை இருந்து குருடா போனா சரி பண்ணலாம். பிறவில குருடா இருந்தா நரம்பு மண்டலமே இருக்காது, சரி பண்ண இயலாது. பிறவி குருடை வந்து இவர் என்ன செய்யறாரு? குணமாக்குறாரு. தடை விட்டோம் குணமாகிற மாதிரி 2-3 சம்பவங்கள் நடந்திருக்கு அவர் வாழ்க்கையில. அப்ப இதெல்லாம் நடக்கிறத பத்தி அவர் வந்து எப்படி சொல்றாருன்னு கேட்டா, அதாவது ஈசா நபி அந்த மக்களுக்கு சொன்ன போதனையை அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுறான். எப்படி சொல்றாரு தெரியுமா? இன்னி அஹ்லுக்குலக்கும் மின தீனிக ஹைஅத்தி தைரி, நான் களிமண்ணில் இருந்து பறவையை போன்று நான் சமைக்கிறேன். அன்புகு பீகி, அதில் நான் ஊதுகிறேன். அவ்வளவுதான் என் வேலை. யகூனு தைரம் பிஇذنில்லாஹ், அல்லாஹ் அனுமதி கொடுத்தால் அது பறவையா மாறும். பிஇذنில்லாஹ்ங்கறாரு. அதான் நான் மாத்திரேன்னு சொல்லல. களிமண்ணால் நான் செய்யறது என் வேலை, அதுல ஊதுறேன், அது என் வேலை. அப்புறம் பறவையா மாறுறது எப்ப மாறுதுன்னு கேட்டா பிஇذنில்லாஹ், அல்லாஹ்வுடைய அனுமதியோடு தான் அது மாறுகிறது அப்படிங்கிறாரு. அல்லாஹ் மாதிரி ஒன்று செய்ய போறேன் கேட்கறாங்க, நீ பர்மிஷன் கொடுக்கறான்னு கேட்டதும் செய்வாரு. அப்போ ஊதுனாத்தான் நடக்கும். இவர் பறவையை செஞ்சு ஊதி விட்டாருன்னா பறவை உண்டாகாது. அல்லாஹ் பர்மிஷன் கொடுத்தால் தான் நடக்கும். இப்படி சில நேரங்களில் 1-2 தடவை செஞ்சிருப்பாரு, அவ்வளவுதான்.
அதே மாதிரி பிறவி குருடு அந்த வெண்குஷ்டத்தை நீக்கிறத சொல்லும் பொழுதும் இப்படித்தான் சொல்றாரு. ஒவ்வொரு அக்கமாக ஒரு அபுரச உகியில் மௌத்தா வீதில்லா இறந்தவரை கூட உயிர்ப்பித்திருக்கிறார். அதுக்கான செத்த அப்படி பேர் உயிராக்கணும் அர்த்தம் கிடையாது. வந்து அத்தாட்சி கேட்கும் பொழுது நீ இறைத்து வருங்கிறியப்பா எதை வச்சு நம்புறது? ஒரு ஆள் இறந்து போனாலும் உயிரை காட்டுறேன் அதை ஒத்துக்கிறீங்களா? அல்லாஹ் கேட்க சொல்றா, அவர் கேட்கிறாரு. அது மாதிரி ஒண்ணு ரெண்டு செஞ்சிருக்கிறார். அப்ப இது அல்லாஹ் அவர் சொல்லும் என்ன செய்யறாருன்னு கேட்டா அல்லாஹ்வின் அனுமதி பெற்றுனே போய் மக்களுக்கு சொன்னாரு. 3வது அத்தியாயத்துல 49வது வசனத்தில் இதை பார்க்கலாம். இதையே அல்லாஹ் வந்து அவரை பார்த்து சொல்றான், ஈசாவே உனக்கு நான் செய்த அருளை எண்ணி பார்த்தாயா? இது வந்து ஈசா வந்து மக்கள்கிட்ட சொன்னது. இப்ப என்ன செய்யறான், ஈசா நபியை பார்த்து அல்லாஹ் சொன்னதை அவன் எடுத்து சொல்றான். திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், நீ வந்து களிமண்ணால ஒரு உருவத்தை சமைப்பாய், அந்த ஊதுவாய், என் அனுமதியோடு அது பறவையாக மாறும். உனக்கு அந்த பாக்கியம் தந்தனா இல்லையா அப்படின்னு சொல்லும்போது இது அல்லாஹ் சொல்றான். என் உத்தரவுப்படி, என் அனுமதிப்படி, என்னுடைய ஆர்டர் படி நடந்தது அப்படின்னு சொல்லி காட்டுறான். 5வது அத்தியாயத்துல 110வது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான். இப்படி வந்து எல்லா நபிமார்களும் நூஹ் நபிக்கு கப்பல் செய்யற ஆர்டர் பண்றான். அவர் உலகமே பொத்துட்டு வந்துங்கிறோம். இது அல்லாஹ்வுடைய ஆர்டர் படிதான், என் கட்டளைப்படி கப்பலை செய்யி அப்படின்னு எல்லாம் சொல்லி இருக்கிறான். இப்படி எந்த ஒரு நபிக்கு அந்த அற்புதங்கள் நிகழ்ந்தாலும் எப்படி நிகழ்ந்து கேட்டா அல்லாஹ்ட்ட அனுமதி வாங்கித்தான் நிகழ்வே தவிர எப்ப பார்த்தாலும் மந்திரவாதியே இருந்தாங்க அப்படின்னு நினைக்க கூடாது. அப்படி இருந்தா நபிமார்கள் கொல்லப்பட்டாங்க. அற்புதத்தை விட்டுருங்க, தன்னை காத்துக்கிறது பெரிய அற்புதம் இல்லையா? உலகத்துக்கு அற்புதம் செய்யறத விட்டுருங்க. நபிமார்கள் பல பேர் கொலை செஞ்சாங்களா இல்லையா? கொலை செஞ்சிருக்காங்க. குர்ஆன் சொல்லுது. கொலை செய்யறதும் தங்களை காத்துக்கிற அற்புதம் அவங்கள்ட்ட இல்லதானே? கொலை செஞ்சாங்க, ஊரை விட்டு ஒதுக்கி வச்சாங்கல்ல. ஒதுக்க முடியாம ஒரு அற்புதம் செஞ்சு காட்ட வேண்டியதானே? அது அவங்களால செய்ய முடியல. எத்தனையோ பேர் அவங்களை ஏற்றுக்கொண்டவர்கள் எல்லாம் கொலை பண்ணாங்கல்ல, அந்த துன்பத்திலிருந்து காப்பாற்ற வேண்டியதானே? செய்ய முடியல. அப்ப அவர்கள் தங்கள் அளவுக்கு எவ்வளவோ எதிரிகள் துன்பத்தை கொடுக்கும் பொழுதெல்லாம் கூட அவங்க சபூர் தான் பண்ண முடிஞ்சே தவிர மந்திரத்தில் எதுவும் மன்னிக்கிற முடியல. அய்யூப் நபியை பத்தி எல்லாம் சொல்லும்போது என்ன அழுது ஒரு அல்லாட்ட கேட்கிறார். கேட்ட பிறகு குணமாக்குன்னு எல்லாம் சொன்னாங்க. அய்யூப இதுநாதா ரப்பஹு அன்னி மஸ்ஸனியல் துர்ரு வஅன்த அர்ஹமுர் ராஹிமீன். அய்யூப் நினைத்து பாருங்கள், அவர் தனது இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்தார். எப்படி செய்யறாரு? அன்னி மஸ்ஸனியல் துர்ரு, யா அல்லாஹ் எனக்கு பெரிய துன்பம் வந்துருச்சு, நீதானே என்னை காப்பாத்தனே, அந்த அர்ஹமுர் ராஹிமீன், நீதான் கருணையாளர்களுக்கெல்லாம் கருணையாளன் கேட்கிறாரு. கேட்ட உடனே ஃபஸ்தஜப்னாலஹு ஃபகஸஃப்னா மா பிஹி மின் துர்ரின், அவருடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டு அவருடைய துன்பத்தை நாம் விளக்கினோம்ங்கறான். அப்ப அய்யூப் நபிக்கு தனக்கு வந்த நோயை தீர்த்து கொள்ள முடியலன்னு சொன்னா உலகத்துக்குலாம் நோய் இருப்பாங்களா? இவங்க அற்புதம் தப்பா வச்சுக்கிறாங்க. அவுலியா நபிமார்களுடைய நிலைமை இதுதான் தெரிஞ்ச பிறகு கூட அவுலியாக்கள் மகான்கள் இவங்களா நினைத்துக் கொண்டு அவங்க நம்ம ரிசிக்கு தருவாங்கன்னு நினைக்கிறாங்க, நோய் தீர்ப்பாங்கன்னு நினைக்கிறாங்க, பைத்தியத்தை ஓட்டுவாங்கன்னு நினைக்கிறாங்க, அவங்க நம்மளை பணக்காரனாக்குவாங்கன்னு நினைக்கிறாங்க, புள்ளுக்குட்டி தருவாங்கன்னு நினைக்கிறாங்க, வெளிநாட்டு வேலை வாய்ப்பு தருவாங்கன்னு நினைக்கிறாங்க, தொழில் அபிவிருத்தி தருவாங்க. யாரு? இறந்து போன ஆளுக்க. இப்படி எல்லாம் இந்த சமுதாயத்தில் உள்ள மக்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். யாரை பத்தி நினைக்கிறாங்க? நபிமார்களை பத்தி இல்ல, நபிமார்களுடைய கால் தூசு கூட பெறாத மற்றவர்களை பற்றி. அல்லாஹ்வுடைய படைப்புகள்ல சிறந்தவர்கள் நபிமார்கள். எந்த அவுலியா மகானா இருந்தால் நபிமார்களுடைய அந்தஸ்து யாரும் வரமாட்டாங்க. ஏன்னா இறைவனுடைய செலக்ஷன் அவங்க. நான் அவுலியான்னு சொல்றது நீங்களா நினைச்சுக்கிட்டது, நல்லவராகவும் இருக்கலாம், பிராடாவும் இருக்கலாம். நான் ஒரு ஆள் அவுலியா நினைக்குவேன், ஏமாந்து போய் நான் அவுலியா நினைச்சிருவேன், அவர் பிராடா இருப்பாரு. அல்லாஹ்வுக்கு தான் தெரியும், நல்லவராகவும் இருக்கலாம். நாம் அவுலியா நினைக்கக்கூடிய ஒருத்தர் வந்து நல்லவரா இருக்க வாய்ப்பு இருக்கிறது, ஏமாத்துறவரை நம்ம அவுலியா நம்பி ஏமாந்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. இவர்கள் அவுலியாண்டு கும்பிடக்கூடிய வழிபடக்கூடியவர்கள் உண்மையிலே அப்படி மனிதர் வாழ்ந்திருக்கும் வாய்ப்பு இருக்கிறது, கற்பனையாவுக்கு வாய்ப்பு இருக்கிறது. இப்பெல்லாம் ஒருத்தர் இருந்தாராண்டு கூட ரெக்கார்ட்லாம் கிடையாது. சில ஆட்களை சொல்றாங்களா அந்த கப்பல் அடங்கியிருக்கு, அந்த கப்பல் அவர் யாரு எந்த வருஷம் ஒண்ணுமே இருக்காது. ஒரு ரெக்கார்டு இல்லாதவர்களையும் கூட நீங்க சொல்ல முடியும் இவங்க அப்படியா? நபிமார்களுங்கிறவங்க கன்ஃபார்மா இறைவனால் தேர்வு செய்யப்பட்டவர்கள், நல்லடியார்கள் என்பது எந்த சந்தேகம் இல்ல, சொர்க்கத்துக்கு போகக்கூடியவர்கள், அல்லாஹ்வுடைய வகியை பெற்றவர்கள். அந்த மாதிரியான ஆட்களுக்கு அல்லாஹ் நாடுனாத்தான் ஒரு அற்புதத்தை கொடுப்பான்னு தெரியும் பொழுது இப்படி நீங்க வந்து அற்புதத்தை வந்து யார் வேணாலும் செய்ய முடியும் நினைக்கிறீங்க? யோசிச்சு பார்க்கணும். அதுக்கு முத்தாய்ப்பா சொல்வதாக இருந்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னிறுத்தி ரெண்டு ஒரு வசனங்களை சொன்னா போதும், 2 வசனங்கள் போதும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னிறுத்தி அல்லாஹ் சொல்றான், காலு 17வது அத்தியாயம் 90, 91, 92 ஆகிய வசனங்களில் 93 இந்த வசனங்களில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். காலு இவர்கள் கூறுகிறார்கள், நன்னும் நிலக்க ஹத்தா தப்துலனா மினல் அருள் எம்புவா. முகமதே, உண்மை நாம் நம்புவதாக இருந்தால் இந்த பூமியில ஒரு நீரூற்றை நீ உண்டாக்கி காட்ட வேண்டும். அந்த பூமியில் நீரூற்று கஷ்டம், நம்ம பூமியில நீரூற்று இருக்கலாம், பாலைவனத்தில் நீரூற்று இருக்குமா? நீரூற்று இல்லாத பூமியில் வந்து கேட்கிறாங்க, நீ இறை தூதர்கிறீல, ஒரு நீரூற்றை உண்டாக்கி காட்டு. அல்லது அவு தக்குனலக்க ஜன்னத்தும் மின் நகீலின் ஐனபின்,
அல்லது உனக்கு என்ன செய்யணும்னா திராட்சை பேரிச்சை மர தோட்டம் ஒன்று இருக்க வேண்டும். பஜ்ஜிரல் அன்ஹார ஹிலாலஹா தப்ஜீரா, அதன் அடியிலே அதன் ஓரங்களிலே ஆறுகள் பீரிட்டு ஓடிக்கொண்டு. ஆறு கேட்கலாம், சவுதி அரேபியாவில் போய்கிட்டு மதீனாவில் ஆறு கணக்கிறாங்க, உங்களுக்கு ஆறு உண்டாய். முதல்ல என்ன செய்யணும், நீ வந்து நீருற்ற பீரிட்டு வர செய்யும், அது வராது, பாலைவனத்தில் கஷ்டம். அல்லது என்ன செய்யணும்னு கேட்டா ஒரு பேரிச்சை திராட்சை தோட்டத்தை உண்டாக்கி அதுல வந்து ஆறு தன்னால உண்டாகி ஓடணும். ஆறு ஓடிக்கிட்டே இருக்கணும், தண்ணி கஷ்டம் இல்லாம அந்த மாதிரி விளையக்கூடிய ஒரு நிலையை நீ செய்யணும் என்று கேட்டார்கள். குர்ஆன் சொல்லுது என்று கேட்டார், ரசூலுல்லாஹ் வந்து கேட்டார்கள். அவு துஸ்கித சமா ஜாம்தலைனா கிசபன், அல்லது வந்து வானத்தை வந்து எங்க மேல இடிஞ்சு உழுவு சொல்லு, அப்பாசி ஏத்துக்கிறோம். வானத்துல ஒரு வகி வருதுங்களப்பா, ஒரு துண்டு குழந்து நம்ம ஊர்ல வந்து விட்டுமே, வானத்துல ஒரு பீஸ் வந்து கீழே விழுந்துச்சுன்னா அப்ப நாங்க ஏத்துக்கிறோம், அல்லாஹ் போறதுல பார்ப்போம் அப்படின்றாங்க. அல்லது அவர் தகத்திய பில்லாகி வல் மலாயிகத்து கபீலா, இல்லன்னா அல்லாஹ் கொண்டாந்து முன்னாடி கொண்டு நிப்பாட்டு, இந்த இடத்த அல்லாஹ் இவன் தான் என்னை அனுப்பியிருக்கான்னு சொல்லி ஏத்துக்கிறோம். கேட்கிறாங்க தகத்திய பில்லாகி, அல்லாவே கொண்டு வா மலாயிகத்தி, மாணவர்களை கொண்டு வா கபீலா, கண்ணுக்கு நேரம் கொண்டு நிப்பாட்டுப்பா, அல்லாவை கொண்டு வா இல்ல மலக்கு கொண்டு வா, ஜிப்ரீல் தானே வந்தாரு, அவர் கொண்டு நிப்பாட்டி காட்டு, எனக்கும் காட்டு, நாங்களும் பாத்துக்கிறோம் அப்படிங்கிறாங்க. அல்லது இதெல்லாம் செய்ய முடியாது, சிலது கிறுக்குத்தனமா கேட்கிறாங்க, சிலது செய்யலாம், சிலது செஞ்சு காட்டலாம், அப்படிப்பட்டதும் கேட்கிறாங்க. அவ எப்பூரக்க பைத்தும் மின் சுகுர்பின், அல்லது வந்து தங்கத்தால் உனக்கு ஒரு வீட்டை கட்டி காட்டு, நீ இருக்கிற குடிசை, நீ தங்கத்தினால என்ன செய்யணும், உனக்கு ஒரு வீட்டை கட்டி காட்டுது, இவ தங்கத்துல வீடு வச்சிருக்காரு, ஒரு இறைத்தோடு நாங்க ஏத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அல்லது என்ன செய்யணும், தற்காபிசமா நாங்க பார்த்துட்டு இருக்க முடியும், இப்படி வானத்துல மேல ஏறிப்போ, அப்படின்னு ஜம்ப் பண்ணி போயிட்டு இருக்கணும், வானத்துல மேல ஏறிப்போ. உலன் நூமின் ருக்கிக்க ஹத்தா துணசில் அலையினா கிதாபு நக்கரவு, நீ மேல போன நாங்க நம்ப மாட்டேங்க, கண்கட்டு விட்ட பண்ணிடுவேன், மேல போயிட்டு வரும்போது புத்தகத்தோட வரணும். அது சொல்றாங்க, எப்படி சொல்றாங்க, மேல வெறுங்கை பெரும் ஆளா போகணும், திரும்பி வரும்போது ஒரு புத்தகத்தோட நாங்கள் வாசிக்கிற விதமா கொண்டு வந்து அல்லாஹ் தான் சொல்லுவோம். வெறுங்கையா மேல போயிட்டு இந்த அடுத்து அல்லாட்டுக்கு வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லி நாங்க வேதம் ஏத்துக்கிறோம், வேதம் ஏத்துக்கிட்டா உன்னை தூதர்னு ஏத்துக்கிறோம், இவ்வளவு கேட்டாங்க. இதுல வந்து சிலது விதண்டாவாதமா உள்ளது இருக்குது, சிலது என்ன, அல்லாஹ் நாடுனா பாறையில தண்ணி வர வச்சவனுக்கு பாலைவனத்துல வர வைக்கலாதா, பாறையில தண்ணி வர வச்சான்ல மூசா நபிக்கு, பாலைவனத்துல வர வைக்க முடியல, செஞ்சு காட்டுறாங்க தானே, நம்புறன்னு சொல்றாங்க இல்ல, பாறையில தண்ணி வர வைக்க முடியும் பாலைவனத்துல. அல்ல ரசூலுல்லாஹ் ஒரு பேரிச்சை தோட்டத்தையும் திராட்சை தோட்டத்தை உண்டாக்கி அவனை ஒரு ஆறை உண்டாக்குறதுக்கு அல்லாஹ்வுக்கு கஷ்டமா, அதை கூட அல்லாஹ்வுக்கு செய்ய முடியும், லேசான விஷயம் தான். அல்லது வந்து ஒரு தங்கத்துல ஊடு கொடுக்குற பெரிய விஷயமா அல்லாஹ்வுக்கு, அப்படி கூட செஞ்சு காட்டிடலாம். ஆனா அல்லாஹ் என்ன பதில் சொன்னா தெரியுமா, இப்படிலாம் வந்து கேட்கிறாங்க, நீ என்ன பதில் சொல்லணும் தெரியுமா, குல், எல்லாம் முக்கியம், முகமது நீங்க சொல்லுங்கள், சுப்ஹான ரப்பி, என் இறைவன் மிக தூயவன், ஹல் குன்து இல்லா பஷரன் ரசூலா, நான் மனிதராகவும் தூதராகவும் இருக்கேனே தவிர நான் வந்து மந்திரவாதி இல்லப்பா, அல்லாஹ் இல்லப்பா, நான் மனிதன், அல்லாஹ்வோட தூதன். தூதன் வந்து அல்லாஹ் செய்யற வேலையை கேட்காத, தூதன் என்றால் மெசேஜ் கொண்டு வர்ற வேலை தான், நீங்க நினைக்கிறது செஞ்சு காட்டுற வேலை எனக்கு கிடையாது என்று சொல்லுங்க. அப்ப இதுல என்ன விளங்குது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அற்புதம் கேட்கிறாங்க, அது எதுக்கு கேட்கிறான், சொந்த விஷயத்துக்கு கேட்கல, ஈமான் கொள்றது கேட்கிறான். இவர்கள் சொல்லக்கூடிய இந்த அவுலியா கராமாத்துல அப்படி இல்ல, சும்மா வைத்த வலி தலைவலிக்கெல்லாம் வைத்த பண்ணி இருக்காரு மந்திரத்திலேயே. இவன் எது கேட்கிறான், நம்புவோம், நீ மாத்திரம் இப்படி செஞ்சு காட்டினா ஒட்டுமொத்தமா நாங்கள் ஏற்றுக்கொள்ள தயாரா இருக்கோம், அப்படி செஞ்சு காட்டிட்டு ஏற்றுக்கொள்ள வைக்கலாம்ல, இவர் செஞ்சாரு வந்துடக்கூடாது அல்லாஹ் பாக்குறான், அதெல்லாம் முடியாது, நான் என்ன நினைக்கும் தருவேன், அவர்கள் நீ நினைச்சா முடியாது அப்படின்னு சொல்லி போறான் அல்லாஹ். அப்ப நான் மனிதர் என்று சொல்லு, தூதர் என்று சொல்லு. இது 17வது அத்தியாயத்துல 90ல இருந்து 93 வரைக்கும் பார்க்கலாம். அதே மாதிரியான ஒரு வசனம் 3:128, இது ரொம்ப வெயிட்டான வசனம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஹது போர்ல அவங்களுக்கு அடி வாங்கி அந்த ரத்த சிந்துற நேரத்துல நாசமா போட்டுட்டாங்க, எதிரிகள் அழிஞ்சு போய் வெற்றி பெறுவாங்க பார்த்தோமா அப்படிங்கிறாங்க. அல்லாஹ் என்ன கேட்கிறான், உனக்கே அந்த அதிகாரம் கொடுத்தா, லைஸலக மினல் அம்ரி ஷைஉன், அதிகாரத்தில் நமக்கு எந்த பங்குமே கிடையாது, சொன்ன செய்தி சொல்லிட்டு வந்தமே தவிர அவன் நாசமா போவான்னு சொல்லி நீ யாரு, அல்லாஹ் கேட்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து கேட்கிறான், லைஸலக மினல் அம்ரி ஷைஉன், அதிகாரத்தில் நமக்கு எந்த பங்கும் கிடையாது, சொன்ன செய்தி சொல்லணும் அவ்வளவுதான். உன்னை அடிச்சதுனால அழிஞ்சு போயிருவானா, உன்னை ஓசியனால நீ சாப்பிட்டா ஒண்ணுலாம் போயிருவானா, அது நான் தீர்மானிக்கணும், நான் நினைச்சா அவனை வாழ வைக்குவேன், நான் நினைச்சா அழிப்பேன், நீ என்ன ஜட்ஜ்மெண்ட் பண்றேன்னு எல்லாம் கேட்கிறான். அப்ப அற்புதம் வந்து சுயமா இருந்தால் அது நிகழ வேண்டிய நேரம் இதுதான். சுயமாக அந்த சக்தி இருந்தா ரொம்ப பாதிப்பு வரும்போது நிகழ்த்தி காட்டணும், என்னை கொல்ல வரும்போது அந்த அற்புதம் உதவி செய்யணும், என்னை கொன்று அழிக்கிறதுக்கு வர்றா, செத்து போற அளவுக்கு இதை வேதனைப்படுத்திருக்கிறான், இந்த நேரத்தில் தான் செஞ்சு காட்டணும். முடியாது, இந்த கோவப்பட்டு சொன்ன அந்த வார்த்தைக்கு இவ்வளவு கடுமையான வார்த்தைகளை யூஸ் பண்றான்னு சொன்னா பாருங்களேன். அப்ப இந்த அற்புதம் என்பது நபிமார்களுக்கு அல்லாஹ் கொடுத்துதான் அனுப்புகிறான். ஆனால்
அவங்க நினைச்சதை நேரத்தில் எல்லாம் செய்ய முடியாது, நினைச்ச அற்புதத்தெல்லாம் செய்ய முடியாது, மக்கள் கேட்ட அற்புதத்தெல்லாம் செய்ய முடியாது. நல்லா அவங்க மக்கள் கேட்கிறாங்க பாருங்க, கேட்டதெல்லாம் கொடுக்க மாட்டான். இவர் நினைக்கிறாரு பாருங்க, நினைக்கிறதெல்லாம் கொடுக்க மாட்டான். அல்லாவா நினைச்சு, அல்லாவா நாடி, அல்லாவா கொடுக்க நேரத்தில் கொடுக்கிற அற்புதத்தை கொடுப்பார். ஆனால் அற்புதம் கொடுக்கப்படாமல் யாரும் அனுப்பப்படவில்லை. அந்த அற்புதத்தை தவிர கழிச்சிட்டு பாத்தீங்கன்னா மனிதரா தான் இருந்தார். இந்த கைத்தடியால் பாம்பு உண்டாக்குனதை தவிர அப்படி மற்ற விஷயத்தை பாத்தீங்கன்னா அவர் மனிதரா தான் இருந்தார். இந்த அற்புதத்தை கழிச்சிட்டு பாத்தீங்கன்னு சொன்னா பாக்கி எல்லா வகையிலும் அவர்கள் மனிதர்களாகவே இருந்தார்கள் என்பதை பார்க்கிறோம். இது ரெண்டு விஷயம் நம்ம கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். இறைத்துவர்கள் என்பவர் என்று சொல்லி பொய்யர்கள் நம்மளை ஏமாற்றி விடக் கூடாது என்பதற்காக வேண்டி அல்லாஹ் நம்மளை எச்சரிக்கை பண்றான். நபி ரசூல் சொன்னா அவனுடைய எவிடன்ஸ் கொண்டு வந்து கேட்கணும், அற்புதத்தை கொண்டு வந்து கேட்கணும். இன்னும் சொல்ல போனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், எத்தனை பேர் அற்புதங்கள் கொண்டு வந்திருக்கிறாங்க, எத்தனை பேர் அதிசயங்களை மக்கள் மத்தியில் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆனால் எனக்கு உள்ள அற்புதம் என்ன தெரியுமா? திருக்குர்ஆன் சொல்றாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, எனக்கு பிறகு எனக்கு அல்லாஹ் எல்லா நபிமார்களுக்கு அற்புதத்தை கொடுத்திருக்கிறான், எனக்கு அல்லாஹ் வந்திருக்கிற அற்புதம் எதுன்னு கேட்டா அது திருக்குர்ஆன் தான். அது பெரிய அற்புதமா அல்லாஹ் தந்திருக்கான்னு சொல்றாங்க. கடைசியா நம்ம பாத்துக்கிறோம் திருக்குர்ஆன் தான் எப்படி அற்புதமா இருக்குங்கிறத நபிகள் நாயகத்தின் வரலாறு சாட்டா சொல்லுவோம்ல, இந்த நபிமார்கள் வரலாறுல கடைசியா சொல்லக்கூடிய நேரத்தில் அதை பார்த்துக்கலாம். அப்ப இதை நம்ம கவனத்தில் வச்சுக்கொள்ள வேண்டும். அற்புதங்கிறது இவ்வளவுதான் செய்ய முடியும். அடுத்தது இன்னொரு விஷயத்தை கவனிக்கணும். இந்த அற்புதங்கள் நிகழ்ந்தாலும் கூட உயிரோட இருக்கும் பொழுதுதான் ஒரு அற்புதம் நிகழ்த்தணும். நபியா இருந்தாலும் மரணிச்சுட்டா நீங்க நிகழ்த்த முடியுமா? உயிரோட இருக்கும் போதே ஒரு கண்டிஷனோட தான் நிகழ்த்த முடியுது இருக்குது. மரணித்த பிறகு நிகழ்த்த முடியுமான்னு நிகழ்த்த முடியாது. இவங்க நினைச்சுட்டு இருக்காங்க. முஸ்லீம் சமுதாயத்தில் பல பேர் அறியாமையினால நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூத்தா போன பிறகு, இறந்து போன பிறகு அற்புதம் நிகழ்த்தி கொண்டிருப்பதாக மூணுது ஓதுறாங்க. அவங்க ஆஜராயிருவாங்களாம். மூணுது ஓதுறாங்கன்னு சொன்னா அந்த சபைக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துருவாங்க. அது வரும்போது வாசம் அப்படி மல்லிகைப்பூ வாசம் திடீர்னு அடிக்கு. எவ்வளவு பாக்கெட்ல மல்லிகைப்பூ சென்று தெரிஞ்சு அடிச்சுட்டு போகுது. நபிகள் நாயகம் வருவாங்களாம் அந்த சபைக்கு, நமக்கு தெரியாது. ஆனா வருவாங்களாம். அது மல்லிகைப்பூ வாசத்தை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். இப்படி எல்லாம் கப்சா விட்டு இருக்காங்க. ஒரு மனிதன் இறந்து போன பிறகு நபியாக இருக்கட்டும் மற்றவங்களா இருக்கட்டும் அவங்களால ஏதாவது செய்ய முடியுமா என்று கேட்டால் ஒண்ணும் செய்ய முடியாது. உலகத்தில் ஒண்ணுமே பண்ண முடியாது. உயிரோடு இருக்கும் பொழுது இவ்வளவு சரத்து அற்புதம் நிகழ்த்துவதற்கு உயிரோடு இருக்கிற காலத்தில் நினைச்சே செய்ய முடியாது. கோரிக்கை வச்சதுனாலையும் செய்ய முடியாது, நினைச்ச நேரத்திலும் செய்ய முடியாது. அவனா பார்த்து செய்ய சொல்லும் போது மாத்திரம் செய்ய முடியும். அப்படின்னு இருக்கக்கூடிய நேரத்தில் மரணத்துக்கு பிறகு இருக்க முடியுமா? முடியாது. திருக்குர்ஆன் பல இடத்துல சொல்லி காட்டும் பொழுது மரணத்தையும் உயிரையும் அழகா வேறுபடுத்தி காட்டுது. வமா யஸ்தவில் அஹ்யாஉ வல் அம்வாத், உயிரோடு உள்ளவர்களும் இறந்தவர்களும் ஒருபோதும் சமமாக மாட்டார்கள். உயிரோடு உள்ளவர்கள் என்பது இயங்குவார்கள், மரணம் என்பது இயக்கத்தை நிறுத்தக்கூடியது. உயிரோடு உள்ளவர்களும் இறந்தவர்களும் சமமாக மாட்டார்கள் அல்லாஹ் சொல்றான். அவ்வளவு தெளிவா டிஃபரன்ஸ் பண்றான். உயிரோடு இருக்கும்போது என்னவோ அதுவும் மரணமும் ஒரு சமம் கிடையாது அப்படி சொல்லி காட்டுறான். அதே மாதிரி அல்லாஹ் சொல்றான், நல்லடியார்கள் சொல்லி அழைக்கிறாங்க இல்லையா, நீங்கள் யாரை அழைக்கிறீர்கள் அவர்கள் எல்லாம் அம்பாத்துன் இன்னல்லதீன ததுன மின் துனில்லாஹி என சொல்லிட்டு அம்பாத்துன் அவர்கள் இறந்து போனவர்கள், கைரு அஹ்யாயின் உயிரோடு உள்ளவர்கள் அல்ல, ஒமா யஷ்உரூன அய்யான யுபாஸூன் எப்போது எழுப்பப்படுவோம் என்பது அவர்களுக்கு தெரியாது. இறந்து போன ஆட்கள் இருக்காங்களே அவங்க எல்லாம் நல்லடியார்களா இருந்தா கூட தாங்கள் எப்போது இறைவனால் எழுப்பப்படுவோம் என்பது கூட தெரியாது. மௌத்தாக்கள் உயிர் அற்றவர்கள் அப்படின்னு வார்த்தையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் போடுகிறான். இது 16வது அத்தியாயத்தில் 21வது வசனத்தில் இதை காணலாம். அதே மாதிரி இறந்தவர்கள் உயிரோடு உள்ளவர் சமமாக மாட்டார்கள் முதல் சொன்ன வசனம் 35வது அத்தியாயம் 22வது வசனம். அதே மாதிரி அல்லாஹ் சொல்லி காட்டுறான், இன்னக்கலா துஸ்மியுல் மௌத்தா இறந்து போனவரை செவியேற்க செய்ய உன்னால் முடியாதுறான். உயிரோடு உள்ள ஆளுக்கு தான் காது கேட்க முடியுமே தவிர மூத்து என்பது இந்த கேட்கிற சக்தி அழிச்சிருது, உணர்ற சக்தி அழிச்சிருது, விளங்குற சக்தி அழிச்சிருது. அப்படிங்கிறதுக்காக வேண்டி 27, 80, 30, 52 ஆகிய வசனங்களில் இதை சொல்லி காட்டுகிறான். இதை விட ஒரு தெளிவான சான்று வேணும் சொன்னா உசைர் நபியை பத்தி நீங்க எடுத்துக்கொள்ளலாம். அவர் நபியா இல்ல நம்ம வரலாறு பாத்துக்கிற போறோம். அவர் என்ன பண்றாருன்னு கேட்டா ஒரு பாலடைஞ்ச ஊரை நோக்கி கடந்து போறாரு. போகும்போது ஒரு சந்தேகம் வருது. என்ன சந்தேகம்? இந்த ஊர் இந்த மாதிரி பாலடைஞ்சு போச்சு, இந்த மாதிரி போன ஊர்களை அல்லாஹ் எப்படி உயிராக்குவான் அப்படின்னு சந்தேகம் வருது. அப்ப உடனே என்ன செஞ்சான் அல்லாஹ், என்ன செஞ்சான் சந்தேகப்பட்டதுக்காக வேண்டி அவரை மௌத்தாக்கி போடுறான். அந்த இடத்திலேயே எவ்வளவு நாளைக்கு மௌத்தாக்குறான்னா 100 வருஷம். அமாத்தஹுல்லாஹுமே தாமி 100 தாமி அவரை எப்படி மரணிக்க செய்து விடுகிறான். குர்ஆன்ல வரக்கூடியது. பிறகு அவரை எழுப்பி எல்லாம் கேட்கிறான், கம்மல பிஸ்த எத்தனை நாள் தூங்கிருப்ப அப்படின்னு எல்லாம் கேட்கிறான், எத்தனை நாள் இருந்திருப்பேன். அவர் சொல்றாரு லபிஸ்து யோமன் பால யோமின், ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள்ல கொஞ்ச நேரம் இருக்கும் அவ்வளவுதான். அதாவது அவர் போய்கிட்டு இருக்காருலங்க, பாலடைஞ்ச ஊரை பார்த்துக்கிட்டு இது எப்படி எல்லாம் உயிராக்குவான், அந்த மாதிரி பாலடைஞ்சு போன ஊரெல்லாம் இப்படி எல்லாம் திரும்ப உயிர்ப்பிப்பான்னு நினைக்கிறாரு.
நினைச்சவன் அல்ல நினைச்சா அமா தகுல்லாகும் மேத்தாமி 100 வருஷம் அந்த இடத்த அவர் மூத்தாக்கி போட்டுறான். 100 வருஷம் கழிச்சு எழுப்பி எவ்வளவு நாள் இருந்திருப்ப அப்படின்னு நல்லா கேட்கிறான். 100 வருஷம் சொல்ல வேண்டியதுதானே, 6 நாளுங்கிறாரு, இல்லாட்ட 1 நாளுங்கிறாரு. தான் 100 வருஷம் இருந்து அவருக்கு தெரியல, பூமிக்கு மேல கிடந்தும் தெரியல. இத்தனைக்கும் பூமிக்கு உள்ள கிடக்கல, அவரு பூமிக்கு மேல கிடந்தாரு. மேல கிடந்து கூட தன் மீது 100 வருடங்கள் கடந்து அவருக்கு தெரியல. அப்ப தனக்கு என்ன நடக்குன்னு அவருக்கு தெரியல, உனக்கு என்ன செய்வார் அவரு? ஒரு நபி தான் 100 வருஷம் இருந்து அவர் சொல்ல கேட்ட சொல்ல வேண்டியதானே, அல்லா கேட்டவன 100 வருஷம் வந்திருக்கேன் அப்படின்னா என்ன நடக்குது? இருந்து இறந்து போன ஆளுக்கு நபியா இருந்தாலும் ஒண்ணும் தெரியாது, உலகத்தில் நடக்கிற எதுவும் அவருக்கு தெரியாது. இவ்வளவு தெளிவான சான்று இந்த கதையெல்லாம் சொல்லி காட்டுறான். இந்த சம்பவத்தை எது குரான் நமக்கு சொல்றா? பாடம் படிக்கிறது இல்லையா, விளையாட்டுக்கு சொல்றான். அப்ப இறந்து போனவருக்கு ஒண்ணும் தெரியாது, இதை உறுதியா நீங்க நம்பணும். அதுதான் சொல்லி காட்டுறான். கம் லபிஸ்த, எவ்வளவு நாள் நீ கழித்திருப்பாய்னு கேட்டவன, லபிஸ்து யௌமன் அவ் பால யௌமின், ஒரு நாள் இருக்கு, இல்லாட்டி அதை விட கம்மியா இருக்கும் அப்படிங்கிறாரு. அல்லாஹ் சொல்லி கொடுக்குறான். பல் லபிஸ்து மிஅத ஆமீன், 100 ஆண்டு ஓய், நீ படுத்து 100 ஆண்டு ஆச்சு. நேற்று படுத்த நினைச்சுக்கிட்டு இருக்கியா? நீ படுத்து 100 ஆண்டு ஆகிவிட்டது. தொங்குரு இலா தாமிக்க ஓ ஷராபிக்க லமியத்த சன்னஹு ஒங்குரு இலா ஹிமாரிக்க, நீ உணவு கொண்டு வந்தாய், குடிக்கிறதுக்கு தண்ணீர் கொண்டு வந்தாய், கழுதையில ஏறி வந்தாய். அந்த 3ஐயும் பாருங்க. அல்ல நீ கொண்டு சாப்பாட்டை பாரு, நீ கொண்டு தண்ணியை பாரு, 2 கெட்டு போகாம இருக்குதா? நீ ஏறி வந்த கழுதையை பாரு, அது எப்படி இருக்கு? அது எலும்புதான் கிடக்குது. அதாவது நீ கொண்டு வந்த உணவை கெட்டு ஒரே இடத்திலேயே ஏர் கண்டிஷன் பண்ணி இந்த உணவையும் சோத்தையும் எல்லாம் காப்பாற்றுறான். அந்த ஏரை கண்டிஷன் பண்ணிடுறான். நீ கண்டிஷன் பண்ற ரூமை எல்லாம் பண்ண முடியாதா? மனுஷன் ஒரு பகுதியை என்ன செய்யறா, அதை பிரிட்ஜ்ல வச்சு ரெஃப்ரிஜிரேட்டர்ல வச்சு என்ன செய்யறான், ஒரு ஏரியாவை கண்ட்ரோல் பண்ண முடியல உன்னால. அல்ல என்ன பண்றான், அந்த உணவும் தண்ணீரையும் இந்த இடத்தை அப்படியே ஏர் கண்டிஷன் பண்ணி போடுறான். தண்ணி அதை கெட்டு போகாம இருக்குது. இந்த கழுகு இருக்கு பாருங்க, ஏறி வந்த கழுகு ஒரே இடத்துல 2 கழுகு நடக்குது. கழுகு எலும்பா கிடக்குது, ஒண்ணுமே இல்ல. அப்புறம் எல்லாம் சொல்லி காட்டுறான். ஒவ்வொரு இளாமி, அந்த எலும்புகளை பார், கைப்பு நுண்சிசுகா, அவற்றை எவ்வாறு நாம் திரட்டுகிறோம், சும்மா அசுஹா லஹமா, பிறகு எப்படி இறைச்சி அதற்கு போர்த்துகிறோம் என்பதை பிறகு பார் என்று சொன்ன உடனே கழுகு எந்திரிச்சு நிக்குது. இவர் அதனை கேட்டார், எப்படி உயிராக்குவாண்டு? இப்படிதான் உயிராக்குவார். பலம்மாத்த பையனளவு அவருக்கு தெளிவான பொழுது கால ஆளும் அண்ணல்லாஹ் அலா குல்லி ஷைஇன் கதீர், அல்லாஹ் எல்லாத்துக்கும் ஆற்றல் உள்ள வழங்கிக்கிட்டான், புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னதாக திருமறை குர்ஆன்ல 2வது அத்தியாயம் சூரத்துல் பக்ரா 259வது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுறார். அப்ப எது சொல்றேன்னா, இந்த இறந்தவர்களை போய் கும்பிடுறாங்க, அப்படி ஆச்சரியப்படுறோம். நபிமார்களுடைய நிலைமை இதுன்னு சொன்னா இந்த சமுதாயம் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்காங்க? நான் ஒரு ஆண்டவரை மனிதர் ஆண்டவர்கள் இறந்துட்டாங்க, உயிரோடு இருக்கிறாங்களா? இறந்துட்டாங்க, நல்லா தெரியுது. நபிமார்களுக்கே உலகத்தில் நடக்கிற ஒண்ணும் தெரியாது நல்லா சொல்றாங்க போது நீங்க எப்படி அவங்களை அழைக்கிறீங்கன்னு கேட்கிறேன். அப்ப குர்ஆனுக்கு எரிஞ்சிட்டு அழைக்கிறீங்களா? இந்த சமுதாயம் அழைக்கக்கூடிய சமுதாயத்தை நம்ம கேட்க கேள்வி அது. இன்னும் சொல்றான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன், மறுமை நாள்ல எல்லா நபிமார்களையும் கூப்பிட்டு விசாரிப்பான் அல்லாஹ். அதை சொல்லி காட்டுறான். யௌம யஜ்மஉல்லாஹு ருசுல, ரசூல்மார்களை எல்லாம் அல்லாஹ் ஒன்று திரட்டி ஃபயகூலு மாதா உஜிப்தும், உங்களுடைய அழைப்புக்கு என்ன பதில் தரப்பட்டது என்று அல்லாஹ் கேட்பானா. காலு லா இல்ம லனா, யாரெல்லாம் எங்களுக்கு அதை பத்தி ஞானம் இல்ல, யார் யார் ஏத்துக்கிட்டான்னு தெரியல, நாங்க பாட்டுக்கு வந்துட்டோம், எத்தனை பேர் ஒழுங்கா நடந்தாங்க, எத்தனை பேர் போனாங்கன்னு எங்களுக்கு தெரியாது. இன்னைக்கு அந்த அல்லாமல் குயூப், மறைவானவற்றை நீதான் அறிந்தவன் என்று எல்லா ரசூலும் சொல்லுவாங்களாம். ரசூலாட்ட கேட்பான்ல, என்னாச்சு நீ சொன்னியப்பா, எத்தனை பேர் ஏத்துக்கிட்டாங்க? எனக்கு தெரியாது. நான் இருந்த வரைக்கும் உள்ள மக்களை பார்த்தேன், சஹாபாக்களை பார்த்தேன், 14 நூற்றாண்டு உள்ள மக்கள் நானா பார்த்தேன், எனக்கு தெரியாதல்லான்றாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ ரசூல்மார்களை அழைத்து விசாரிக்குவேன், உன் சமுதாயத்தவர்கள் உன்னுடைய அழைப்பிற்கு எந்த அளவுக்கு பதில் தந்தார்கள் அப்படி கேட்டால் எல்லா ரசூலும் சொல்றாங்க தெரியாதுங்கிறாங்க. லா இல்ம லனா, எங்களுக்கு இல்மு இல்ல, இதை பத்தி அறிவு இல்லைன்னு சொல்றாங்க. அப்ப என்ன விளங்குது? உயிரோடு இருக்கிற வரைக்கும் தான் யார் யார் ஏற்றுக்கொண்டார் ஏற்றுக்கொள்ளங்கிற அறிவு அவருக்கு இருக்கும். அவர் மரணித்து விட்டாரையானால் அவர் கொள்கை அதுக்கு பிறகு எத்தனை பேர் ஏற்றுக்கொண்டாங்கிறது தெரியாது, எத்தனை பேர் ஏற்றுக்கொள்ளன்னு தெரியாது. நபிமார்களுடைய நிலைமை இதுன்னு சொன்னா நம்ம எப்படி மற்றவர்கள் அறிவாக நினைக்கிறது? இது ரொம்ப அடிப்படையான விஷயம். நபிமார்கள் வரலாறு தெரியறதுக்கு முன்னாடி இந்த அற்புதங்கள் விஷயத்தை நம்ம கவனமா இருந்தா வழிகிட மாட்டோம். இந்த அற்புதத்தை காட்டினா வழிகெடுத்துக்கிட்டு இருக்காங்க மக்கள். வழிகெடுக்கிறது எல்லாம் இந்த குர்ஆன்ல சொன்ன இந்த அற்புதங்களை காட்டி அதை தப்பான வியாக்கியானம் கொடுத்து நம்ம அற்புதத்தை நம்ம சொல்றோம். கைத்தடியை போட்டு பாம்பா மாறினுச்சுன்னா அல்லாஹ்வுக்கு முடியும். இந்த அண்ட சராசரங்களை படைத்திருக்கிறதோடு ஒப்பிடும்போது இது அற்பம். இந்த சூரிய சந்திரனை படைச்சிருக்கான அதான் அற்புதம். இந்த பாம்பா மாறினது அற்பம் அல்லாஹ்வுக்கு முடியும் என்று நாம நம்புறோம். அது முனை அளவுக்கு நமக்கு சந்தேகம் கிடையாது. அதுக்காக நீங்க அல்லாஹ்வுடைய சிவத்தை கொடுக்க முடியுமா? அல்லாஹ்வுடைய ஆற்றல் உங்களுக்கு இருந்து சொல்ல முடியுமா? அல்லாஹ் செஞ்சதில் அவங்க செய்வாங்க நம்ப முடியுமா? அதுதான் ஆட்சேபனைக்குரியது. அதனை சென்று கொண்டிருக்கிறார்கள். இது நபிமார்களுக்கு கொடுத்த அற்புதங்களை பற்றிய சில நிலைமைகள். அடுத்து நபிமார்களை பற்றி அறிந்து கொள்ள வேண்டிய இன்னும் 2 விஷயம் இருக்கு. அதுக்கப்புறம் வரலாறு போவாங்களா? நபிமார்களை பத்தி கரெக்டா புரிஞ்சிருந்தாக்கா வரலாறு கேட்கறதுல பயன் இருக்கும்.
நபிமார்கள என்னென்ன விளங்காம நீங்க என்னமோ ஒரு கற்பனையான தோட்டங்கள் உட்கார்ந்து இருந்தீங்கன்னா நபிமார்கள் வரலாறு பயன் தராது. அதுக்காகத்தான் அது அவங்கள பத்தின உள்ள எல்லா அம்சங்களையும் அறிந்து கொண்டு நம்ம இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். நாளைக்கு நபிமார்களை பத்தி இன்னும் 2 இலக்கணம் இருக்கு, அதை முடிச்சுட்டு போவோம்.